பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த கார்மேல் அன்னையோடு இணைந்து பயணிப்போம். கரங்களை கும்பிட்டு ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறையேசுவில் அன்புமிக்கவரே, பரிசுத்த கார்மேல் அன்னையோடு இணைந்து பயணிக்கின்ற பயணத்தின் 9வது நாள் இன்று. நேற்றைய நாள் சோதனையை துவக்கத்திலேயே தோற்கடிக்க வேண்டுமென்றும், இயேசு ஆண்டவர் தனக்கு ஏற்பட்ட சோதனையை இறைவார்த்தையினால் தோற்கடித்து வெற்றி பெற்றதை பற்றியும் நேற்றைய நாள் நாம் பார்த்தோம். இன்று ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களை கடவுள் தூயாவை வழியாக நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 45வது இறைவார்த்தையிலே அன்னை மரியாள், அதாவது நம் கார்மெல் அன்னை பேறு பெற்றவளாக மாறினாள். அம்மா பேறு பெற்றவளாக மாறுவதற்கு காரணம் இறைவார்த்தை, கடவுள் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவள் என்று எலிசபெத் அம்மா பரிசுத்த மாதாவை வாழ்த்துகிறாள். அன்னையோடு இணைந்து நாம் பேறு பெற்றவளாக பேறு பெற்றவனாக மாற வேண்டுமானால் ஆண்டவருடைய இறை வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும். யாரெல்லாம் பேறு பெற்றவர்களாக மாறும் என்று பைபிள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. மத்திய நற்செய்தியில 5ஆவது அதிகாரத்தில 2 இறை வார்த்தைகளில் பேறு பெற்றவராக மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இது உலக சிந்தனைக்கு மாறுபட்ட சிந்தனை தான். உலகத்தில் யார் பேறு பெற்றவன்? அதிகம் பணம் இருக்கிறவன், அதிகம் அறிவு இருக்கிறவன், அதிகம் வேலையாட்கள் இருக்கிறவன், அதிகம் நிலப்புலன்கள் இருக்கிறவன். அப்போ இதுதான் உலகத்தின் பவர் என்பது. உலகத்துக்கு பேறு பெற்றவங்க அதிகம் பணம் இருக்கிறவங்க தான். ஆனா கடவுள் பார்வையில யார் பேறு பெற்றவர்? ஏழை. அதாவது பரிசுத்த மாதா தன்னுடைய அழைப்பை பற்றி குறிப்பிடுகிறார். கடவுள் தன் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், ஏழ்மையை கண்ணோக்கினார். அப்ப மாதா உயர்த்தப்படுவதற்கு காரணம் அவளுடைய ஏழ்மைதான், அவளுடைய தாட்சி நிறைந்த வாழ்க்கை தான். அதனால்தான் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். மெட்டீரியல் சென்ஸில, உலக கணக்கில யார் ஏழை? பணமில்லாதவன், தங்க விடுதி இல்லாதவன், உண்ண உணவில்லாதவன், குடிக்க தண்ணி இல்லாதவன், அந்நியனாக இருக்கிறவர், நோய்க்கு மருந்தில்லாதவன், இப்படிப்பட்ட 6 காரியங்கள்.
மத்திய நரசியத்தில் 25 அதிகாரத்தில் இந்த 6 காரியங்களை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பசியோடு இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் ஆடையின்றி இருந்தேன், நான் அந்நியனாக இருந்தேன், நான் நோயிற்று நலிந்தேன், நான் கைதியாக இருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். ஆதலால் உங்களுக்கு விண்ணகத்தில் வசதி, விண்ணகத்திற்கு நீங்கள் உரிமையுடையவர்களாக மாறுவீர்கள். அப்போ விண்ணகத்தில் உரிமையுள்ளவர்களாக மாறணுமா? 6 அடிப்படை தேவை கண்டுபிடிக்க கஷ்டப்படுகின்ற ஏழைக்கு நீ உதவி செய்யணும். வீடு இல்லாதவனுக்கு வீடு, தண்ணி இல்லாதவனுக்கு தண்ணி, உணவில்லாதவனுக்கு உணவு, பரதேசிக்கு நண்பன், நோயாளிக்கு மருந்து. இப்படிப்பட்ட ஏழ்மை வாழ்க்கை வாழுகின்ற 6 காரியங்களுக்கு 6 நபர்களுக்கு உதவி செய்தால் அது நேரடியாக இயேசுவுக்கு செய்கின்ற ஊழியம் தான். அப்போ ஏழைகளுக்கு ஊழியம் செய்கிறவன் யாருக்கு ஊழியம் செய்கிறான்? ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்போ அதுதான் விண்ணகத்திற்கான நுழைவு சீட்டு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏழைகளை உதவி செய்வது வழியாக அவர்கள் விண்ணகத்திற்கு ஏறி செல்வார்கள், மண்ணகத்தில திருப்தி நிறைந்த நிறைவு நிறைந்த வாழ்க்கை வாழுவார்கள். அன்னை தெரசாவுக்கு என்ன குறை? ஏதாவது குறை இருக்கா? ஒரு குறையும் கிடையாது. அவள் பாரதத்தின் அரசியாக மாறினாள், உலகத்தின் அரசியாக மாறினாள். அநேகம் இந்த தேசத்தில் இருக்க அநேகம் மக்களுடைய உள்ளத்தை கவர்ந்தாள். உள்ளம் கவர்ந்தவள், பாரத மக்களுடைய உள்ளத்தை கவர்ந்தவளாக மாறினார். அவள் செஞ்சது இந்த ஊழியம் தான். அவள் ஏழையாக மாறினார். ஏழையை நிறைந்த உள்ளம் படைத்தவர்களுக்கு ஊழியம் புரிந்தார். அதனால்தான் கடவுள் சொல்றார், ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், விண்ணக அரசு அவர்களுக்கு உரியது. அப்ப மண்ணுலகில் ஏழ்மை என்று சொல்றது ஒரு புண்ணியம் கிடையாது, அது ஒரு குறைதான். ஆனா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஆத்மீய வாழ்க்கையில, சாட்சிய வாழ்க்கையில ஏழ்மை என்றால் என்ன? ஆத்மீய வாழ்க்கையில ஏழ்மை என்றால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கடவுளை நம்புறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கடவுள் மீது அடைக்கலம் தேடுவது. ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை, நானே மந்தவனாக இருக்கிறேன், எனக்கு பாடம் தெரியல, எனக்கு பிறரை அன்பு செய்ய தெரியல, எனக்கு இறைவார்த்தை படிக்க தெரியல, எனக்கு நோன்பு இருக்க தெரியல. சொல்லிக் கொடுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு, எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் மீது தஞ்சம் புகுந்து அவருடைய உதவியை தேடுகிறவன் தான் ஸ்பிரிச்சுவல் சென்ஸில, ஆத்மீய வாழ்க்கையில ஏழை. ஒரு குழந்தை ஏழை தான், பச்சிளம் குழந்தை ஏழை தான். காரணம் என்ன? எல்லா விஷயங்களுக்கும் அம்மாவின் உதவியை தேடுகிற. அம்மாவின் துணை இல்லாம இருந்தா அவளுக்கு வாழ முடியாது, அவனுக்கு வாழ முடியாது. அப்ப ஏழ்மை என்றால் என்ன? தஞ்சம் புகுவது. யார தஞ்சம் புகுவது? அம்மாவை தஞ்சம் புகுவது, அப்பாவை தஞ்சம் புகுவது. எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கும், உணவுக்கு, தண்ணீருக்கு, எந்திரிச்சு நிக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, சின்ன சின்ன எல்லா விஷயங்களுக்கும் கடவுளுடைய உதவியே, அம்மாவினுடைய உதவியே, அப்பாவினுடைய உதவியே தேடுகிறவன் ஆத்மீய வாழ்க்கையில ஏழைதா. அப்ப ஆண்டவர் ஆத்மீய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஏழ்மையை பற்றி என்ன சொல்லுகிறார்? ஒரு குழந்தையே, இவனை போல இவளை போல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தையே என் பெயரில் ஏற்றுக்கொள்பவன் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். முழு நம்பிக்கை, முழு அடைக்கலம் கடவுளின் பெயரில் வைக்கிறதுக்கு சொல்லுகின்ற பெயர் தான் ஆத்மீய ஏழ்மை. ஜெரமியா புத்தகத்துல 17வது அதிகாரத்துல, ஜெரமியா 17:5-8 முடிய இறைவசனங்களில இந்த ஆத்மீய ஏழ்மையை பற்றி கடவுள் இறை வார்த்தை வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
17 5-8 முடிய இறை வசனங்கள். மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவார். அவர்கள் பாலை நிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவார். பருவகாலத்திலும் அவர் பயனடைவார். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர் நீரருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவார். அதாவது எல்லா விஷயங்களுக்கும் கடவுளை நம்பி இருக்கிறவர், கடவுளை சார்ந்து இருக்கிறவர். நீ இன்றி எனக்கு விடுதலை இல்லை, நீ இன்றி எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நீ இன்றி எனக்கு முன்னேற்றம் இல்லை. பழைய பாட்டு இருக்குல்ல, நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீ இன்றி எனக்கு வாழ்வில்லை, நீ இன்றி எனக்கு மகிழ்வில்லை, நீ இன்றி எனக்கு முன்னேற்றம் இல்லை. எல்லா விஷயங்களுக்கும் கடவுளை நம்பி கடவுளோடு இணைந்து பயணிக்கிறதின் பெயர்தான் ஆத்மீய ஏழ்மை என்பது. திருப்பாடல் 118:8. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடி மக்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் நன்று என்று இறைவார்த்தை தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. 2 குறிப்பேடு புத்தகத்தில 6வது அதிகாரத்தில 12வது இறைவார்த்தையில ஒரு அரசரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 குறிப்பேடு 16-12 இறைவார்த்தையில ஆசா என்று சொல்லப்படுகிற ஒரு அரசரை பற்றி இறைவார்த்தை இப்படி எடுத்துரைக்கிறது. தன் ஆட்சியின் 39ஆம் ஆண்டில் ஆசாவுக்கு பாதங்களில் ஒரு கொடிய நோய் ஏற்பட்டது. ஆனாலும் அவன் ஆண்டவரை நாடாது மருத்துவர்களை நம்பினார். ஆண்டவரை நாடல, தன்னுடைய நோயில தன்னுடைய துயரத்தில மருத்துவர்களை நம்பினார். 13வது வசனத்தில தன் ஆட்சியின் 41ஆம் ஆண்டில் இறந்து அவன் மூதாதையரோடு துயில் கொண்டார். 2 அரசர்கள் புத்தகம் 20வது அதிகாரத்தில ஹெசக்கியா என்ற அரசன் நோய்வாய்ப்பட்ட போது இறைவாக்கினர் வழியாக அவனுக்கு உணர்த்தப்பட்டது, நீ சாக போகிறாய், உன்னுடைய வீட்டு காரியங்களை சரிப்படுத்துங்கள், நீ இறந்து விடுவாய். இந்த இறைவார்த்தை இறைவாக்கினர் வழியாக அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பொழுது அவன் சிவர் பக்கம் திரும்பி நின்று ஓலமிட்டு அழுது புலம்பினார். ஆண்டவரே ஆண்டவரே என்று ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரின் மீது தன்னுடைய நோயை அர்ப்பணித்து சிவர் பக்கம் திரும்பி நின்று அழுது புலம்பினார். இறைவாக்கினர் இறைவாக்கு உரைச்சு கொஞ்சம் தூரம் போன உடனே மறுபடியும் ஆண்டவருடைய இறைவார்த்தை இறைவாக்கினருக்கு அனுப்பப்பட்டது. நீ போய் என் அரசரிடம் சொல், உனக்கு 15 ஆண்டுகள் ஆயுள் நான் நீட்டி கொடுத்திருக்கிறேன், அதிக 15 ஆண்டுகள் வாழ்வதற்கான அபிஷேகம் நான் எனக்கு கொடுத்திருக்கிறேன். காரணம் உன் நோயில, உன் ஏழ்மையில, உன் கண்ணீரில, உன் கவலையில அவன் என்னை அடைக்கலம் தேடினாள். அப்போ ஆத்மீய ஏழ்மை என்று சொன்னால் கண்ணீரில, துயரத்தில, சங்கடத்தில, கவலையில, விபரீதங்களில, போராட்டங்களில, பிரச்சனைகளில ஏளனம் செய்யப்படும் பொழுது, மாற்றி நிறுத்தப்படும் பொழுது இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று அவரை தேடி செல்வதுதான் இந்த ஆத்மீய ஏழ்மை. புனித குழந்தை தெரசம்மாள் எல்லா விஷயங்களுக்காகவும் ஆண்டவரை நம்பினாள், ஆண்டவரை தேடி சென்றாள், ஆண்டவரோடு இணைக்கப்பட்டாள். இனி பேறு பெற்றுவதற்காக மாறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல 2வது மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தில் பேறு பெற்றவர்களாக மாறுவது
துயருருவோர் பேறு பெற்றோர். துயருருவோர் என்று சொன்னால் ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்புகிறவர், பாவத்தை நினைத்து அழுது புலம்புகிறவர்கள் பேறு பெற்றவர். இதுதான் அதனுடைய அர்த்தம். ஆத்துமாக்கள் அழிந்து போவதை நினைத்து அழுது புலம்புகிறவர்கள், திருச்சபையில் இருக்கக்கூடிய பாவங்களையும் பலவீனங்களையும் நினைத்து அழுது புலம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். துயருருவோர் ரெண்டு காரியங்களுக்காக அழணும். ஒன்று ஆத்துமாக்களுக்காக, ரெண்டு பாவங்களை நினைத்து அழுகணும். இப்படிப்பட்ட ரெண்டு அழுகை நடத்துகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். ரெண்டு எடுத்துக்காட்டுகள் சொல்லுவோம் பைபிள்ல இருந்து. லூக்கா நற்செய்தியில 7வது அதிகாரத்தில 38வது இறைவார்த்தையில, பாவத்தில் பிடிக்கப்பட்டவள் சீமோனுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து விருந்துண்ணா அமர்ந்து இருக்கும் பொழுது பாவத்தில் பிடிக்கப்பட்டவள், அது ஒருவேளை மதலேன் மரியம்மாளாக இருக்கலாம். மதலேன் மரியம்மாள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் கடந்து வந்து தன்னுடைய பாவத்தை நினைத்து ஒலமிட்டு ஒலமிட்டு அழுது புலம்பி, இயேசுவே நான் பாவம் செஞ்சேன், இரக்கமாயிரும் என்று கண்ணீர் விட்டு அழுது புலம்பினாள். அவளுடைய அழுகை பற்றி கடவுள் என்ன சொன்னார்? லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 47, 48 இறைவசனங்கள்ல, இவள் அதிகமாக அன்பு செய்தார், அதிகமாக அன்பு செய்கிறவனுடைய எண்ணற்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்பொழுது அழுகை என்றால் அதிகமாக அன்பு செய்வதுதான். அதிகமான அன்பு செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும், நீ உயர்த்தப்படுவாய். துயருருவோர் பேறு பெற்றோர், பாவத்தை பற்றி அழுது புலம்புகிறவர்கள் பேறு பெற்றவர். இரண்டாவது, திருச்சபையை பற்றி, ஆத்மாக்களின் அழிவை பற்றி அழுது புலம்புகிறவர்கள். ரெண்டு எடுத்துக்காட்டுகள் நாம் காண்போம். ஒன்று, எசேக்கியேல் புத்தகம் 9வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையில, ஆத்துமாக்களை பற்றி ஜெருசலமில் நடமாடுகின்ற தீமைகளை பற்றி அழுது புலம்புகிறவனுடைய அழுது புலம்புகிற இறைவாக்கின் நெற்றியில் அடையாளம் போட வேண்டும் என்று தூதர்களிடம் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். யாரெல்லாம் திருச்சபைக்காக அழுகிறார்களோ அவர்கள் அடையாளமிடப்படுவார்கள், முத்திரையிடப்படுவார்கள், அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்கள் பேறு பெற்றவர்களாக மாறுவார்கள். திருச்சபைக்காக அழுகிறவர்கள் பேறு பெற்றவர்கள், பாவிகளின் மனம் மாற்றத்திற்காக அழுகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். மறுபடியும் திருப்பாடல் 137:1, பாபிலோன் ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்து இஸ்ரேல் மக்கள் தேசத்திற்காக, புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக, அடிமைத்தனத்தில் வாழுகின்றவர்களுக்காக அழுது புலம்பினார். அங்கிருக்கக்கூடியவர்கள் ஜெருசலமின் ஒரு சில பாடல்கள், கடவுளை பற்றி ஒரு சில புகழ் பாடல்கள் பாட வேண்டும் என்று எங்களை கேட்டுக்கொண்டனர். ஆனா எங்களுக்கு எப்படி பாட்டு பாட முடியும்? ஜெருசலமே, உன்னை நான் மறந்தால் என்ன மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும், என் கை சூம்பி போகட்டும். ஜெருசலத்துக்காக, திருச்சபைக்காக நான் ஜெபிக்காமல் இருந்தால் என்ன மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். திருச்சபைக்காக, ஆத்துமாக்களுக்காக நான் பாடுபட்டு உழைக்காமல் இருந்தால் என் கை சூம்பி போகட்டும். இதுதான். அதனால பாபிலோன் ஆற்றங்கரையில் இருந்து இஸ்ரேல் மக்கள் அழுது புலம்பினர். புலம்பல் புத்தகம் 5 அதிகாரங்களில ஜெரமியா இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களுக்காக 5 அதிகாரங்களில புலம்புகிறார். புலம்பல் புத்தகம் ஆரம்பிக்கிறது இப்படிதான்: அந்தோ மக்கள் மிகுந்த மாநிலம் தனிமையில் ஐநலை ஆறாத்துயருற்று அவள் அழுகின்றார், அவளுடைய கன்னங்களில் கண்ணீர் வடிகின்றன, அவளை தேற்றுவோருக்கு யாருமில்லை. இஸ்ரேல் புறக்கணிக்கப்பட்டனர், குருக்கள் பாவம் செய்தனர், இளம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டனர், இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டனர். இதற்கெல்லாம் காரணம் தேசம் செய்த பாவங்கள் என்று ஜெரமியா இறைவாக்கினர் ஒலமிட்டு அழுது புலம்புகிறார். துயருருவோர் பேறு பெற்றோர், அவர்கள் ஆறுதல் அடைவார். மூன்றாவது, யார் பேறு பெற்றவர்? மாதாவுடன் இணைந்து நாம் பேறு பெற்றவராக மாற வேண்டும். கனிவு, மாதாவினுடைய கனிவு. நாம்
சொந்தம் வாழ்க்கையிலே வாழ வேண்டும். கனிவுடையோர் பேறு பெற்றோர், அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வார். அல்போன்சா, புனித அல்போன்சா பரணங்கானம் என்ற சிற்றூரில் வாழ்ந்தவள், யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்தவள். கனிவோடு, கனிவு நிறைந்த வாழ்க்கை, அந்த கான்வென்ட்ல கனிவு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் பிறகு வத்திக்கான் ஸ்கொயர்ல அவருடைய பெயர் முழங்கியது. கனிவுடையோர் பேறு பெற்றோர். ஒரு காலகட்டத்தில் அவருடைய புகழ்ச்சி பாடல்கள் உலகமெங்கும் கேட்கப்படும். அதாவது நாட்டை அவள் உரிமையாக்கி கொண்டார். புனித குழந்தை தெரசாள் லிசியூல எங்கேயோ வாழ்ந்தவள், எங்கேயோ பிரான்ஸ் தேசத்தில் வாழ்ந்தவள். ஆனால் அவளுடைய புகழ் உலகமெங்கும் போற்றப்பெறுகிறது. ஒரு கான்வென்ட்ல யாருக்கும் தெரியாம ரகசிய வாழ்க்கை வாழ்ந்தவள் தான். கனிவுடையோர் பேறு பெற்றோர், அவர் உலகத்தை நாட்டை உரிமையாக்கி கொள்ளுவார். இதான். நான்காவது, நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், அவர்கள் நிறைவு பெறுவார். இத்தோடு 10வது இறைவார்த்தையும் கூட்டி சேர்த்து ஜெபிப்போம். நீதியின் பொருட்டு துன்புறுத்த பெறுவோர் பேறு பெற்றோர். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிற விசுவாசத்தை முன்னிட்டு துன்புறுத்த பெறப்படுவோர், பிற சமுதாயத்தினரால், தீவிரவாதிகளால் கொலை செய்யப்படுகிறவர்கள், துன்புறுத்த பெறுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை முன்னிட்டு வெறுத்து ஒதுக்கப்படுகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். அவர்கள் விண்ணகத்தில அவங்களுக்கு கைமாறு மிகுதியாகும். அப்போ நீதிக்காக, சாட்சிய வாழ்க்கைக்காக, பரிசுத்த வாழ்க்கைக்காக, உண்மைக்காக, விசுவாசத்திற்காக இந்த வாழ்க்கையில வேட்கை கொண்டோர், தாகம் கொண்டோர் பேறு பெற்றவர் என்று ஆண்டவர் இறைவார்த்தை வழியாக நமக்கு தெள்ளம் தெளிவாக சொல்லி தருகிறார். அடுத்தது ஏழாவது இறைவார்த்தையில மத்தேயு 5:7, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார் என்பதற்கு என்ன அர்த்தம்? இயேசு ஆண்டவருக்கு இரக்கம் இருந்துருச்சு. அதாவது யோவான் நற்செய்தியில 8வது அதிகாரத்திலே பாவத்தில் பிடிக்கப்பட்ட பெண் தன் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட பொழுது அவள் மீது இரக்கம் கூர்ந்து, நான் உனக்கு எதிராக தீர்ப்பு வழங்குறதில்லை, சமாதானமா போ, இனிமேல் பாவம் செய்யாது. ஆனா அவங்களை கூட்டிட்டு வந்தவங்களுக்கு இரக்கம் இருக்கா? அவங்களுக்கு இரக்கம் எல்லாம் கிடையாது. இவள் கொலை செய்யப்பட வேண்டும், இவளை அழிக்க வேண்டும். கொலை, அழிவு, திருட்டுத்தனம் யாரோடது? சாத்தானோடது. யோவான் 10:10, அவன் வருவது திருடுவதற்கு, அழிப்பதற்கு, கொலை செய்வதற்கு. அப்ப சாத்தானோட தன்மை என்ன? சாத்தானுக்கு இரக்கம் கிடையாது. சாத்தானுக்கு கொலை, அழிவு, தண்டனை, மற்றவரை குற்றம் சொல்றது, கனிவு காட்ட மாட்டாங்க, இரக்கம் காட்ட மாட்டாங்க. அப்ப இரக்கம் இல்லாதவங்க சகோதரனை பற்றி குற்றம் சொல்லுவாங்க. அவள் உருப்பட மாட்டாள், அவன் உருப்பட மாட்டாள், எப்ப பார்த்தாலும் குற்றம் சொல்லுவாங்க. அது இரக்கம் இல்லாதனுடைய அடையாளம் தான். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், அவர்களுக்கு இரக்கம், அவர்கள் இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள். மற்றவர்கள் மீது இரக்கம் காண்பிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்க வேண்டிய 3 காரியங்கள். மற்றவர்கள் மீது இரக்கம் காண்பிக்கிறதுக்கு நாம் புரிஞ்சுக்க வேண்டிய 3 காரியங்கள். 1,
நான் பெர்ஃபெக்ட் இல்ல, நான் குறையுள்ளவன் தான், நான் பலவீனன் தான். அதனால என் சகோதரனோட பலவீனத்தை எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியும், அவன் மீது இரக்கத்தோடு அவங்கிட்ட பேச முடியும், இரக்கத்தோடு அவனை அரவணைக்க முடியும், இரக்கத்தோடு அவனை தாங்க முடியும். நான் பெர்ஃபெக்ட் என்று நினைச்சா என் மீதும் இரக்கம் எனக்கு காண்பிக்க முடியாது, சகோதரன் மீது இரக்கம் எனக்கு காண்பிக்க முடியாது. நான் குறையுள்ளவன் என்று எண்ணினால் சகோதரன் குறையை ஏத்துக்க முடியும், அவனோடு இரக்கம் காமிக்க முடியும். இரண்டாவது, உலகம் பெர்ஃபெக்ட் கிடையாது. உலகம் குறையுள்ள உலகம் தான். கடவுள் படைச்ச பொழுது உலகத்திற்கு குறை எதுவும் இல்லை, எல்லாம் நல்லது. ஆனால் பாவத்திற்கு பிறகு உலகத்தில குறை கடந்து வந்துருச்சு. இப்போ உலகம் பெர்ஃபெக்ட் அல்ல, குறைவுகளும் பலவீனங்களும் உள்ளவர்கள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும், எல்லா பொருள்களும், எல்லா நபர்களும். அதனால எல்லார் மீதும் இரக்கம் காண்பிக்க வேண்டும். மூன்றாவது, 100% பெர்ஃபெக்ஷன், 100% நிறைவு யாருகிட்ட இருந்தும் எதிர்பார்க்க முடியாது. 100% நிறைவு பெர்ஃபெக்ஷன் யாரிடமிருந்தும் எதிர்பார்க்க முடியாது. அதனால உன் சகோதரன் குறையுள்ளவனாக இருந்தா அவனோடு இரக்கத்தோடு பேசு. தம்பி கவலைப்படாதே, சகோதரா கவலைப்படாதே, கடவுள் இரக்கமுள்ளவன் தான். எபிரேயர் 4வது அதிகாரம் 14, 15, 16 இறைவார்த்தைகள்ல அவர் நம்மீது இரக்கம் காட்ட முடியாதவர் அல்ல, எனினும் பாவம் செய்யாதவர். அவர் நம்மீது இரக்கம் காட்ட முடியாதவர் அல்ல, நம் தலைமை குரு நம்மீது இரக்கம் காட்ட முடியாதவர் அல்ல, ஆனா நமக்காக சோதிக்கப்பட்டவர், எல்லா காரியங்களிலும் நம்மோடு ஒப்புரவானவர். அப்ப இயேசு கிறிஸ்து நம்மோடு ஒப்புரவாகி நம்மோடு இரக்கம் காமிக்கிறவர். அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம மீது இரக்கம் காமிச்சா நாமும் பிற சகோதரர்கள் மீது இரக்கம் காண்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளிடமிருந்து இரக்கம் பெறுவார்கள். அடுத்ததாக, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பார். இந்த விஷயத்தை பற்றி நாம் ஏற்கனவே பேசினோம். தூய வாழ்க்கை வாழ்ந்தால் கடவுளை பார்க்க முடியும். அது மறுபடியும் நாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. மதலேன் மரியம்மாள் ஒரு காலகட்டத்தில் பாவியாக இருந்தால் அவள் கல்லறைக்கு அருகே சென்று ஆண்டவரே, அரசரே, மீட்பரே முழு நிறைவோடு கண்டார். அடுத்தது, அதனால தூய்மையுடையோர் பேறு பெற்றோர், அவர் கடவுளை காண்பார். அடுத்தது, அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார். அமைதி ஏற்படுத்துவோர், சண்டை சச்சரவு இருக்கிற இடங்களில கடவுளின் அமைதி ஏற்படுத்துகிறவர்கள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவார்கள். புனித பிரான்சிஸ் அசிசியார் செகண்ட் கிரைஸ்ட் என்று அழைக்கப்பட்டார். என்ன காரணம்? இரண்டாம் கிறிஸ்து என்று அசிசியார் அழைக்கப்பட்டார். என்ன காரணம்? போகின்ற இடங்களில இயற்கையிலே அமைதி ஏற்படுத்தினார், குடும்பங்களில் அமைதி ஏற்படுத்தினார், துறவர சமூகத்தில் அமைதி ஏற்படுத்தினார், இயற்கையோடு இணைந்து பயணித்தார், எல்லோரையும் அன்பு செய்தார். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். காரணம், அவர் செகண்ட் கிரைஸ்ட், கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவார். இது பிரான்சிஸ் அசிசியோட வாழ்க்கையில நிறைவடைந்தது. அதனால மாதா பேறு பெற்றவளாக மாறினார். நாமும் பேறு பெற்றவளாக, உண்மை கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு செய்ய வேண்டிய 8 காரியங்களை பற்றி ஆண்டவர் இறைவார்த்தை வழியாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அதனால மாதாவை பற்றிய புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் ஆர்டிகிள் நம்பர் 135
உண்மையான மரிய பக்தி என்ற புத்தகத்தில் ஆர்டிகிள் நம்பர் 135, இந்த உலகத்தில் கடவுளுக்கு செய்யற மாதிரி ஒரு ஊழியம் வேற கிடையாது. கடவுளுக்கு செய்யற மாதிரி கடவுள் ஊழியத்தை விட மேலான ஊழியம் எதுவும் இல்லை. கடவுள் ஊழியம் என்றால் என்ன? முதல் விஷயத்தில் நாம் பார்த்தோம், நான் ஏழையாக இருந்தேன், அதாவது நான் பசியோடு இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீங்க. நான் தாகத்தோடு இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு உடுக்க துணி கொடுத்தீங்க. நான் தங்க விடுதியின்றி இருந்தேன், என்னை வீட்டில் ஏத்துக்கிட்டீங்க. நான் நோயுற்று நலிந்தேன், எனக்கு மருந்து கொடுத்தீங்க. நான் கைதியாக இருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீங்க. நான் அந்நியனாக இருந்தேன், துணையின்றி இருந்தேன், பரதேசியாக இருந்தேன், என்னோட அன்போடு பழகிட்டீங்க. இந்த 6 காரியங்கள் நீ செஞ்சதுனால விண்ணரசு உனக்கு உரியது. அதனால தான் 125ஆம் ஆர்டிகிள்ல லூயிஸ் மான்ஃபோர்ட் சொல்லுகிறார், கடவுள் ஊழியத்தை விட மேலான ஊழியம் இல்லை. கடவுள் ஊழியம் என்பது ஏழைகளுக்கு உணவு வழங்குகிறது, ஏழைகளுக்கு தண்ணி அளிக்கிறது, ஏழைகளுக்கு துணி வழங்குகிறது. இந்த ஊழியம் மேலான ஊழியம் தான். இந்த ஊழியத்திற்காக கார்மேல் அன்னையின் திருவிழாவுக்கு ஆயத்தமாக நம்மை அழைக்கிறார். அன்னையோடு இணைந்து ஜெபிப்போம், கரங்களை கும்பிடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஆராதனை ஆராதனை தேவாதி தேவா, ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜா. அவரது தூய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு ஆராதனை ஆராதனை தேவாதி தேவா, ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜா. இது நம் ஆண்டவர் நற்கருணை தேவன் பலிபீடத்தில் வீற்றிருக்கின்றார். உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். உன்னை குறித்து எனக்கு ஒரு மேலான திட்டம் உண்டு. அது உன் அழிவுக்கான திட்டம் கிடையாது. உன்னை நலமாக்குகின்றார், உன்னை உயர்த்துகின்றார், உன்னை புனிதப்படுத்துகின்றார், உன்னை தாங்குகின்றார். அன்பின் திட்டம்தான் துவக்க சிந்தனையாக நம் ஆண்டவர் நமக்கு ஒரு இறை வார்த்தை தருகிறார். எஸ்ஐயா புத்தகம் 46ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை, உள்ளமுடைந்து பயத்தோடு கவலையோடு கண்ணீரோடு ஏக்கத்தோடு ரகசிய கவலைகளோடு இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பார்த்து ஆண்டவர் இப்படி கூறுகிறார், யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாருள் எஞ்சியிருக்கும் அனைத்து மக்களை செவி கொடுங்கள். உதரத்திலிருந்து உங்களை தாங்குகிறவர் நான். கருவிலிருந்து உங்களை சுமக்கிறவன் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை விடுவிப்பேன். உங்களை உருவாக்கிய, உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்தா, உங்களை கரம் பிடித்து வழி நடத்திய நான் தான். உங்களை குணப்படுத்துகிறவர்,
உங்களை விடுவிக்கிறவர். அதனால மகனே மகளே கலங்காதே. மார்க்கண்டே ஆண்டவருக்கு நமது உடலின் வியாதிகள், உள்ளத்தின் காயங்கள், ஆத்மாவின் போராட்டங்கள், அவநம்பிக்கை, பகுத்தறிவுவாதம், ஜெபிக்க முடியாத சூழல்கள், இயேசுவே நேசிக்க முடியாத சூழல், சகோதரனே அன்பு செய்து ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் அத்தனையும் ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? கரங்கள் கும்பிட்டு கண்களை மூடி சொல்லி தருகின்ற ஜெபத்தை பக்தியோடு அன்போடு எடுத்து சொல்லி ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, எனக்காக சிலுவையில் உயிர் விட்டவரே, எனக்காக இரத்தம் சிந்தியவரே, அன்பு தெய்வமே, நல்லவரே, போதுமானவரே, வல்லவரே, ஆட்கொண்டு அரவணைத்து வழி நடத்துகின்ற அன்பு இயேசுவே, அன்பு தெய்வமே, கண்ணீரோடு ஆவலோடு பாரத்தோடு சங்கடத்தோடு உம் சந்நிதியில் கடந்து வந்திருக்கின்றார். என் மீது இரக்கமாயிரும், என்னை ஆசீர்வதியும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தைக்கு இணங்க நாங்கள் உமது இரக்கத்தின் கதவிலே அன்போடு தட்டுகிறோம் ஆண்டவரே. திறந்து உமது அன்பே ஊற்றியருளும். என்னுடைய விண்ணப்ப குரலே கேட்டு என்னை ஆசீர்வதியும். இயேசுவே, தெய்வமே, நல்லவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். கரங்களை கும்பிட்டு பரிசுத்த கார்மேல் அன்னையின் அற்புத கரங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஒளியின் மறைப்பொருள், முதலாவது மறைப்பொருளை தியானிப்போம். இயேசு ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றதை தியானிப்போம். இந்த மறைப்பொருளை தியானிக்கும் பொழுது நம்மையும் நமது குடும்பங்களையும் நமது தேவைகளையும் அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலே இருந்து எங்களை விடுவித்திரளும். ஆமென். சோகத்தூரில் வீற்றிருந்து அணுகி வருகின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கின்ற, அவர்களது விண்ணப்பங்கள் நிறைவேற்றுகின்ற கார்மேல் அன்னையே, உமது மாசற்ற இதயத்திற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நோயாளிகளையும், குறிப்பாக உன்னுடைய உதவியை விரும்புகின்ற விண்ணப்பிக்கின்ற அத்தனை நோயாளிகளையும் கார்மேல் அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பாவத்தின் அடிமத்தனங்களில் மாட்டி தவிக்கின்ற மக்கள், பாவ சங்கீதனம் செய்ய முடியாமல் ஒரு சில அடிமத்தனங்களில் வாடுகிறவர்கள், அவர்கள் அனைவரும் இந்த அடிமத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அனைத்து பாவிகளையும் ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். உள்ளத்தின் காயங்களோடு, இரகசிய கவலைகளோடு, மனபாரத்தோடு உழல்கின்ற எல்லா மக்களையும் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்பு மாதாவே,
இந்த புதிய கல்வி ஆண்டில் எல்லா மாணவியர்களையும் உமது திருப்பாத்தில் அர்ப்பணிக்கின்றோம். விண்ணக ஞானத்தை அவர்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியோடு இணைந்து பயில வாழ்க்கையில வெற்றி பெற அவருக்கு துணையாக இரும். அன்னையின் அற்புத கரங்களுக்கு எல்லா மாணவியர்களையும் ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தர்மபுரி மறை மாவட்டத்தையும் அதை வழிநடத்துகின்ற அன்பு ஆயரையும், ஆயரோடு இணைந்து இந்த மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற எல்லா மறை மாவட்ட குருக்களையும் கத்தோலிக்க நிறுவனங்களையும் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நீண்ட காலமாக வேலையின்றி தவிக்கின்ற வாலிப மக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி அவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களை அன்னையின் அற்புத கரங்களுக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வீடு இல்லாமல் தங்க விடுதி இல்லாமல் கவலைப்படுகின்ற அநேக மக்கள் உண்டு இந்த உலகத்தில. வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு விரும்புகின்ற அநேக மக்கள், இவர்கள் அனைவரையும் அன்னையின் மாசற்றத்துக்கு அர்ப்பணிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்பு மாதாவே, உமது மாசற்ற இதயத்திற்கு எல்லா விதமான பொருளாதார நெருக்கடிகளால் வாடுகின்ற குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குடும்பங்களில் பொருளாதார செழிப்பு உருவாக வேண்டும் என்பதற்காக அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். சோகத்தூர் தியானாசிரமத்தின் எதிர்கால திட்டங்களையும் அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கடந்த காலங்களில் கர்மேல் அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அன்னை வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். கடந்த காலங்களில் ஆண்டவர் இயேசு நம் வாழ்க்கையில் பொழிந்த ஆசீர்வாதங்களுக்கு, அன்னையின் பரிந்துரைக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்தும் அன்னையின் பிள்ளைகளாக இயேசுவோடு இணைந்து பயணிக்கின்ற உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ வரம் கேட்போம். நம்மை முற்றிலுமாக ஆண்டவரின் அற்புத கரங்களை ஒப்புக் கொடுத்து ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம். மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம்.
நாதரவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை ஆட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக திருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். கரங்களை கும்பிட்டு கண்களை திறந்து ரெண்டு கரங்களை நீட்டி ஒன்று சேர்ந்து இயேசுவே இயேசுவே என்று துதிப்போமா மக்களை? இயேசுவே 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 இயேசுவே. ஆராதனை 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 என்றால் இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், துதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம். ஓ இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை